முதல்வர் மதீனாவின் மகராஜர் ஏர்வாடி ஷஹீத் இப்ராஹிம் ஒலிநாதர். இறைவன் பாதையிலே இன்னுயிர் தந்தவரே, இறையருள் செல்வரே, இப்ராஹிம் நாதரே. இறைவன் பாதையிலே இன்னுயிர் தந்தவரே, இறையருள் செல்வரே, இப்ராஹிம் நாதரே. பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா. முஹம்மது நபியின் 18வது தலைமுறை பேரரே, சையத் அஹமது ஃபாத்திமாவின் அருங்குண பாலரே. சங்கை ஹிஜ்ரி 530 அரும்பிய சீலரே, எங்கு தமிழ்நாடு ஏர்வாடியில் வாழும் வேந்தரே. தீனுக்காகவே உயிரை தந்த அருமை தியாகியே, எங்கள் அருமை தியாகியே. பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா. பருவத்தில் ரைசு துலபா சேவையின் தலைவரே, மாமதினாவின் தலைமையை வெறுத்த தீனின் சேவகரே. அன்னை சையத் அலி ஃபாத்திமாவை திருமணம் முடித்தவரே, சையத் அபு தாகிர் ஸைனுல் ஆபிதீன் செல்வத்தை பெற்றவரே. மார்க்க பணிக்கு சொந்த மண்ணையே துறந்த தியாகியே, தீரம் நிறைந்த தியாகியே. பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா, பாதுஷா ஷஹீதே பாதுஷா, பாதுஷா சுல்தான் பாதுஷா. குடும்பமும் நட்பும் இறைநெறி செழிக்க இன்னல் கண்டவரே, அல்லாவின் பாதையில் அறப்போர் செய்த குத்துபே சுஹதாவே. உடல் பொருளாகிய தீனுக்கு இந்த உன்னத போதகரே,
சொன்னவரே சத்திய மார்க்கம் தலைக்க வந்த சற்குண தியாகியே போற்றும் நற்குண தியாகியே பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பாண்டிய மண்ணை 12 ஆண்டுகளாய் பண்புறும் ஆட்சி சீராய் புரிந்த அருமை மன்னவரே இன்றும் இறைவனின் அருளை பெற்று மறையாட்சி செய்பவரே இன்னல் துடைத்து இன்பம் பெருகிட இறங்கிடும் நாயகரே சேது மண்ணில் வாழும் எங்கள் தீன்குல தியாகியே அருமை தீன்குல தியாகியே பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா ஏகனின் சேவையை இங்கிதமாக ஏற்றுக்கொண்டவரே அறவழி நின்று சிறப்புறும் பணியை மாண்பாய் செய்தவரே ஹிஜ்ரி 595 அல்லாஹ்வின் புறத்தினிலே இன்னுயிர் தந்து கம்பெனி முடித்து இதயத்தில் வாழ்பவரே 65 வயதில் இறைவன் அழைப்பை அடைந்தவரே இறைவன் அழைப்பை அடைந்தவரே பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா சுல்தான் பாதுஷா மனமாங்கி ஷஹீதரை நினைவு கூறுவோ ஷஹீதரின் வாழ்க்கை இணைத்து தீனை போற்றுவோ ஷஹீதரின் வாழ்க்கை இணைத்து தீனை போற்றுவோ வாடி வாருங்கள் மனதில் தூய்மை பாருங்கள் வாடி வாருங்கள் மனதில் தூய்மை பாருங்கள் இருளை போக்கும் வெளிச்சம் அங்கே இருளை போக்கும் வெளிச்சம் அங்கே செய்யது இப்ராஹிம் வலியுல்லாஹ் அங்கே
இப்ராஹிம் வலியுல்லா அங்கே பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா ஏர்வாடி வாருங்கள் மனதில் தூய்மை பாருங்கள் கண்ணிமை போல் மார்க்கப்பற்றை காத்து வந்தார்கள் விண்ணொளி போல் தீனின் சேவையால் சுடர்ந்தார்கள் தென்னகத்தின் ஏர்வாடியில் குடில் கொண்டார்கள் நாடி வரும் மக்கள் எல்லாம் நன்மை பெற்றார்கள் நோய் நொடிகள் விலகியோடி நலமே கண்டார்கள் இருளை விரட்டும் விளக்கு அங்கே உண்டு என்றார்கள் மனமுருகி ஷஹீதரை நினைவு கூறுவோம் ஷஹீதரின் வாழ்க்கை நினைத்து தீனை போற்றுவோம் ஷஹீதரின் வாழ்க்கை நினைத்து தீனை போற்றுவோம் பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா ஏர்வாடி வாருங்கள் மனதில் தூய்மை பாருங்கள் ஏர்வாடி வாருங்கள் மனதில் தூய்மை பாருங்கள் யுத்தகளம் கண்டு பொங்கும் வீரமல்லவா வாழ் பிடித்து போரில் வென்ற சரிதம் சொல்லவா மன்னராகி மக்களுக்காய் உழைத்த நீதரே இனிய மார்க்கம் பரவிடவே முனைந்த வேந்தரே சிறிய பெருமை ஏதுமின்றி ஆட்சி நடத்தியே இறையவனின் அருளை பெற்ற ஞான தீரரே மனமுருகி ஷஹீதரை நினைவு கூறுவோம் ஷஹீதரின் வாழ்க்கை நினைத்து தீனை போற்றுவோம் ஷஹீதரின் வாழ்க்கை நினைத்து தீனை போற்றுவோம் பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா பாதுஷா ஷஹீதே பாதுஷா ஏர்வாடி வாருங்கள் மனதில் தூய்மை பாருங்கள் ஏர்வாடி வாருங்கள் மனதில் தூய்மை பாருங்கள் நினைத்ததுமே கண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்துதே அனைவருமே ஷஹீதான நினைவை கூறுதே பில்லி சூன்யம் நோய்கள் எல்லாம் விலகி ஓடுதே நாம் நினைத்து வரும் நீயத்துக்கள் வெற்றியாகுதே மன்னர் குடும்பம் சீர்வரிசை இன்றும் செய்யுதே மதங்கள் கடந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடுதே மனமுருகி ஷஹீதரை நினைவு கூறுவோம் ஷஹீதரின் வாழ்க்கை
தீனை போற்றுவோம். பாதுஷா ஷஹீத் பாதுஷா, பாதுஷா ஷஹீத் பாதுஷா, பாதுஷா ஷஹீத் பாதுஷா, பாதுஷா ஷஹீத் பாதுஷா. ஏர்வாடி வாருங்கள் மனதில் தூய்மை பாருங்கள், ஏர்வாடி வாருங்கள் மனதில் தூய்மை பாருங்கள். இருளை போக்கும் வெளிச்சம் அங்கே, இருளை போக்கும் வெளிச்சம் அங்கே. சையது இப்ராஹிம் வலியுல்லாஹ் அங்கே, இருளை போக்கும் வெளிச்சம் அங்கே. சையது இப்ராஹிம் வலியுல்லாஹ் அங்கே. பாதுஷா ஷஹீத் பாதுஷா, 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 பாதுஷா ஷஹீத் பாதுஷா. ஏர்வாடி வாழும் எங்கள் ஏந்தல் நபியின் பேரரே, ஏகநாயன் வழியில் உயிரை தியாகம் செய்த தீரரே. ஏர்வாடி வாழும் எங்கள் ஏந்தல் நபியின் பேரரே, ஏகநாயன் வழியில் உயிரை தியாகம் செய்த தீரரே. மதீனா நபியின் ஏவல் படியே சிந்து நகரம் நுழைந்தவள், மதீனா நபியின் ஏவல் படியே சிந்து நகரம் நுழைந்தவள். மனித உள்ளம் ஆட்சி செய்யும், மனித உள்ளம் ஆட்சி செய்யும் மக்கா நபியின் மாமலர். ஏர்வாடி வாழும் எங்கள் ஏந்தல் நபியின் பேரரே, ஏகநாயன் வழியில் உயிரை தியாகம் செய்த தீரரே. ஸுல்ஃபகாரின் மின்னல் வேகம் உங்கள் சைஃபில் தொடர்ந்தது, ஸுல்ஃபகாரின் மின்னல் வேகம் உங்கள் சைஃபில் மிளிர்ந்தது. ஹுசைன் இப்னு அலியின் வீரம், ஹுசைன் இப்னு அலியின் வீரம் உங்கள் நெஞ்சில் உறைந்தது. ஏர்வாடி வாழும் எங்கள் ஏந்தல் நபியின் பேரரே, ஏகநாயன் வழியில் உயிரை தியாகம் செய்த தீரரே. ஜஅஃபர் சாதிக்கின் கொடை உள்ளம் உங்கள் உருவில் தொடருது, ஜஅஃபர் சாதிக்கின் கொடை உள்ளம் உங்கள் உருவில் தொடருது. ஜஸ்பாத்தே அலியுல் அக்பர் வீரம், ஜஸ்பாத்தே அலியுல் அக்பர் வீரம் அபூ தாஹிரில் மிளிருது. ஏர்வாடி வாழும் எங்கள் ஏந்தல் நபியின் பேரரே, ஏகநாயன் வழியில் உயிரை தியாகம் செய்த தீரரே. உங்கள் நாமம் கேட்ட ஜின்கள் தௌஹீத்
தௌஹீதின் கலிமா மொழியுது உங்கள் நாமம் கேட்ட ஜின்கள் தௌஹீதின் கலிமா மொழியுது உங்கள் வாசல் வந்த நெஞ்சம் உங்கள் வாசல் வந்த நெஞ்சம் மதீனாவின் வாசம் நுகருதே வாடி வாழும் எங்கள் ஏந்தல் நபியின் பேரரே ஏகநாயன் வழியில் உயிரை தியாகம் செய்த தீரரே ஆதி இறை தூதர் நபி அருளொலியே எங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதொலியே ஆதி இறை தூதர் நபி அருளொலியே எங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதொலியே நாடி உமை வேண்டி நிற்கும் எங்களுக்கு நாடி உமை வேண்டி நிற்கும் எங்களுக்கு நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே ஆதி இறை தூதர் நபி அருளொலியே எங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதொலியே ஆதி இறை தூதர் நபி அருளொலியே எங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதொலியே நாடி உமை வேண்டி நிற்கும் எங்களுக்கு நாடி உமை வேண்டி நிற்கும் எங்களுக்கு நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே மதினத்தில் பூத்திட்ட பூமானே மதினத்தில் பூத்திட்ட பூமானே எங்கள் மாணவிக்கு புகழ் சேர்த்த புகழ்மானே மதினத்தில் பூத்திட்ட பூமானே எங்கள் மாணவிக்கு புகழ் சேர்த்த புகழ்மானே எங்கள் மனதில் நிறைந்திட்ட சுல்தானே எங்கள் மனதில் நிறைந்திட்ட சுல்தானே எங்கள் மனதில் நிலைத்து வாழும் நாயகமே எங்கள் மனதில் நிலைத்து வாழும் நாயகமே ஆதி இறை ஆதி இறை தூதர் நபி அருளொலியே எங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதொலியே ஆதி இறை தூதர் நபி அருளொலியே எங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதொலியே நாடி உமை வேண்டி நிற்கும் எங்களுக்கு நாடி உமை வேண்டி நிற்கும் எங்களுக்கு நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே தீராத மனைப்பிணைகள் தீவினைகள் தீராத மனைப்பிணைகள் தீவினைகள் சீராக தீர்த்து வைக்கும் சீமானே தீராத மனைப்பிணைகள் தீவினைகள் சீராக தீர்த்து வைக்கும் சீமானே போகாத நோய் நொடிகள் பைத்தியங்கள் போகாத நோய் நொடிகள் பைத்தியங்கள் பாராது குணப்படுத்தும் கோமானே பாராது குணப்படுத்தும் கோமானே ஆதி இறை தூதர் நபி அருளொலியே எங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதொலியே
ஆதி இறை தூதர் நபி அருளொலியே எங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதொலியே நாடி உமை வேண்டி நிற்கும் எங்களுக்கு நாடி உமை வேண்டி நிற்கும் எங்களுக்கு நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே தீராத மனைப்பிணைகள் தீவினைகள் தீராத மனைப்பிணைகள் தீவினைகள் சீராக தீர்த்து வைக்கும் சீமானே போகாத நோய் நொடிகள் பைத்தியங்கள் போகாத நோய் நொடிகள் பைத்தியங்கள் பாராது குணப்படுத்தும் கோமானே போகாத நோய் நொடிகள் பைத்தியங்கள் பாராது குணப்படுத்தும் கோமானே பாராது குணப்படுத்தும் கோமானே ஆதி இறை ஆதி இறை ஆதி இறை தூதர் நபி அருளொலியே எங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதொலியே ஆதி இறை தூதர் நபி அருளொலியே எங்கள் ஏர்வாடி இப்ராஹிம் ஷஹீதொலியே நாடி உமை வேண்டி நிற்கும் எங்களுக்கு நாடி உமை வேண்டி நிற்கும் எங்களுக்கு நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே நல்வாழ்வும் வளம் யாவும் தருவீரே இறைவன் பாதையிலே இன்னுயிர் தந்தவரே இறையருள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏர்வாடி தர்கா குத்துபு சுல்தான் இப்ராஹிம் பாதுஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 850வது உருஸ் தின விழாவை பற்றி தெளிவாக விளக்கம் சொல்வதற்கு எங்கள் அருமை அண்ணன் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் பாதுஷா அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். இது எங்களுடைய பாட்டனார் ஷஹீத் அவங்க இருந்தாலும் எங்களுடைய பாட்டனார் அவங்களுடைய வாரிசுனா எங்களுடைய வாரிசு 850 வருஷம் வெற்றிகரமாக பாசானுடைய கொடியேற்றி இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு நிகழ்வு இன்றைய சூழலில் நாளைய காலை 5 மணிக்கு வெற்றிகரமாக கொடியேற்றி நம்ம சந்தனம் பூச போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் 7ஆம் தேதி நம்ம கொடியிறக்க போகிறோம். இதில் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். இங்கே ஏர்வாடி தர்காவை பொறுத்தளவில் முஸ்லீம் அப்படிங்கிறது இல்லை. ஜாதி மதமற்ற மத நல்லிணக்கத்துடைய திருவிழாங்கிறது நம்ம இந்தியா தமிழ்நாடு கெஜெட்லேயே இருக்குது ஆல்ரெடி. நான் ஷார்ட்டாக அவங்களுக்கு சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து இந்த எழுதியிருக்கு, இது மலையாளத்தில் எழுதியிருக்கு, உங்களுக்கு தெரிய வாய்ப்புள்ளன்னு நினைக்கிறேன். சார் தம்பி அதை காமிச்சுக்குங்க. இது அதை நான் தமிழுடைய சாராம்சத்தை சொல்லிடுறேன். அதாவது விஜய ரகுநாத சேதுபதி ராஜா அவர் வந்து ஒரு தேவர். அவர் எங்களுக்கு கொடுத்த சொத்து தான் இந்த 6666. ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் இங்கே அடங்கியிருக்கக்கூடிய எங்கள் பாட்டனார் பாசனுடைய பராமரிப்புக்காக ஆண்டு அணிவித்துக்க சொல்லி கொடுத்தாரு. அந்த சரித்திரத்தை ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது அதை பின்னாடி நம்ம சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது பிராமின்ஸ் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளை ஏற்றிருக்காரு அவர். ஏன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த புரோகித வேலையை தான் நாங்கள் பார்க்குறோம். நான் அந்த ஃபாத்தியா ஆகிற வேலையும் மந்திரிக்கிற வேலையை தான் நாங்கள் பார்க்குறோம். புரோகிதர்கள் இங்கே இருக்க அர்ஹதையற்றவர்கள் என்று எங்களுக்கு கொடுத்த செம்பு படியத்தில் எழுதி தந்திருக்காரு. 2வது தேவர்கள் ஏன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் கொடுத்தது ஒரு தேவர், அவங்க நாளைக்கு வந்து காலரை தூக்கிடக்கூடாது. அதனால் இந்த இப்ராஹிம் பாஷாவுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இன்சல்ட்டிங் வந்துடக்கூடாதுங்கிறக்காக 2 விஷயத்தையும் சொல்லி
அந்த 6660 ஏக்கர் சொத்தையும் எங்களுக்கு எழுதி தந்திருக்காரு. அது எப்படி எழுதி தந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எழுதி தந்தாருன்னு நம்ம திருப்பி போவோம். அதாவது எங்கள் பாட்டனார் நல்ல இப்ராஹிம் பாவா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க தான் எங்கள் பாட்டனார். அவருடைய பாட்டனார் தான் அங்கே அடங்கியிருக்காங்க பெரியவங்க. அவங்களுக்கு தான் நம்ம உருசு நடத்துகிறோம். எங்களுடைய பாட்டனாருடைய ஃபங்க்ஷன் வந்து போகிற 10 முடிஞ்சிருச்சு, 19ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அந்த நிலையில் அப்போ இவங்க அடங்கப்பெற்று, அதாவது ஆன்மீகத்தில் அவங்க வந்து இந்துக்கள் பற்றி சொன்னால் ஜீவ சமாதின்னு சொல்லலாம். சரியா? என்னுடைய அன்பு சகோதரருடைய மொழியில் சொன்னால் ஜீவ சமாதின்னு சொல்லலாம். அவங்க அடங்கப்பட்டு ஒரு 400 வருடம் கழித்து அவங்க ஒரு கூட்டத்தாரில் வந்த அவங்களுடைய வாரிசாயையே எங்களுடைய பாட்டனார் இங்கே அடங்கியிருக்காங்க. அவங்களும் இங்கே வரவழைச்சாங்க. அவங்களும் வந்தாங்க. வந்தப்போத்த இந்த விஜய சேதுபதி அவங்களுடைய மாமனாருக்கு மாறா குஷ்டரோகமாக இருந்துச்சு. அவங்க இங்கே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு அரச சபையில் எத்தனை கோடி ரூபா செலவழிச்சிருப்பாங்க ஒரு நோயை குணப்படுத்த. ஆனால் குணமாகலை. இங்கே வந்து குணமாயிருச்சு. அப்போ அரசு சபை கூடுது. எவ்வளோ கோடிகள் மில்லியன் செலவழித்து நம்மளால் குணப்படுத்தாத விஷயத்தை அவங்க குணப்படுத்திட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது அவங்க ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அரசு சபை கூடுது. அந்த கூடுற நேரத்தில் அவங்க அங்கே இருக்கிற பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து சூனியம், இதை நாங்கள் நம்ப மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு மரியாதை போயிடும். இதை நாங்கள் நம்ப மாட்டோம். இதை வந்து நம்மளுக்கு வந்து ஆண் குழந்தை இல்லை நம்ம வாரிசில், அப்போ நம்மளுக்கு ஆண் குழந்தை வேணும், அதையும் நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பி வர்றாங்க, ஆண் குழந்தை கிடைக்கிது. திருப்பி வர்றாங்க, திருப்பி சபை கூடுது. அப்போவும் வந்து அதே அந்த பண்டிதர்கள் அதை சொல்கிறாங்க, இல்லை அதையும் நாங்கள் நம்ப முடியாது, நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்கிறாங்க. திருப்பி லாஸ்ட்டாக ஒரு விஷயம் வைக்கிறாங்க. அதாவது மண்பானையில் சோறாக்கி அந்த மண்பானையை பொழந்து அது சோறு பரிமாறணும்னு சொல்கிறாங்க. அதை எங்கள் பாட்டனார் செய்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா யாரையுமே அவங்க கன்சல்ட் பண்ணலை. அந்த ராஜா நான் அவரோட வாக்கிங் போகையில் 4 சிப்பாய்கள் குதிரையில் போகையில் 4 சிப்பாய்கள் ஓடினாங்க. 4 திசையில் ஓட விட்டார். அந்த 4 திசையில் அதை பென்ஸ் பண்ணாங்க. அது குரான் ஆயத்து பிரகாரம் 6660 ஏக்கர். நீங்கள் குரான் எடுத்து பார்த்தா தெரியும், 6660 ஏக்கர். அதே நிலத்தை எங்களுக்கு செம்பு பட்டயமாக போட்டு கொடுத்துருக்காரு. அதை இன்றைக்கி நாங்கள் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு வர்றோம். இதை உண்மை. இங்கே ஜாதி மத பேதம் இல்லை. யார் நோயாளையும் பேயாளையும் எந்த விஷயத்தில் வந்தாலும் ஜாதி மத பேதாமல் இங்கே எல்லாருக்கும் நிவாரணம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஏர்வாடி தர்கா. இது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமது நபின்னு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அவங்களுடைய பேரனார் இங்கே வந்து நல்வரிப்படுத்துறதுக்காக வந்தாங்க. அவங்க அடங்கியிருக்கிற இடம். இங்கே 850 வருஷம் நாங்கள் வந்து நடத்துகிறோம். இதில் வந்து ஜாதி மதம் பேதமற்று நோயாளையும் பேயாளையும் மனசாலையும் குடும்பத்தாலையும் என்னென்ன விஷயத்துக்கு அவங்க வேண்டி வர்றாங்களோ அவங்க அனைத்திற்கு நிவாரணம் இருக்குது. ஓகேங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் ஹைர் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏர்வாடி சந்தனக்கூர் திருவிழா 880வது வருஷம் 89 வருஷமாக நடந்து வருகின்றது. இப்பொழுது சுமார் 89வது வருஷம் ஆகும். குத்துபு சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா சன்னதிக்கு சந்தனம் பூசுவதற்காக வேண்டி இன்று அவருடைய சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா நாயம் அவர்கள் ஷஹீதான தினமாகும். இன்று உருஸ் முபாரக் ஷரீஃப் ஏர்வாடி தர்கா அக்தா நிர்வாக சபையின் தலைவர் பாக்கிர் சுல்தான் மற்றும் செயலாளர் சையது சிராஜுதீன் லவை மற்றும் உதவித் தலைவர் சாதிக் பாட்சா லவை மற்றும் நிர்வாக சபை பெருமக்கள் முன்னிலையிலும் மற்றும் தர்கா அக்தார் சபையின் பொதுமாக சபை உறுப்பினர்கள் முன்னிலையிலும் இன்று 850வது வருஷ சந்தனக்கூடு திருவிழாவிற்காக வேண்டி தமிழக அரசு கவர்மெண்ட் ஜிஓ சுத்தமான சந்தனக்கட்டை தமிழக அரசிடமிருந்து பெற்று அதை 5 நாட்களாக 10 நபர்களை கொண்டு நோன்பு இருந்து 5 வேளை தொழுதவர்களை வைத்து 5 நாளாக தேய்த்து எடுத்து கொண்டு வரப்பட்ட ஒரிஜினல் சந்தனமாகும். இந்த சந்தனத்தை
இது ஏர்வாடி சந்தனக்கூடு தைக்காவிலிருந்து தலைவர் செயலாளர் முன்னிலையில் மற்றும் பொதுமகா சபை உறுப்பினர்கள் முன்னிலையிலும் மற்றும் யாத்திரைய பொதுமக்கள் முன்னிலையிலும் சந்தனக்கூடு தைக்காவிலிருந்து ஊர்வலமாக யானை, குதிரை, தாரை, தப்பட்டை மற்றும் அனைத்து சமூக மக்களின் நல்லிணக்கத்துடன் மிக சிறப்பாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மகான் குத்துபு சுல்தான் சையத் இப்ராஹிம் ஷஹீத் பாதுஷா நாயகம் அன்னவர்களின் சன்னிதானத்தில் சென்று உலக அமைதிக்காகவும் உலக மக்களுக்காகவும் இங்கே வந்திருந்த யாத்திரை பொதுமக்களுக்காக வேண்டியும் துவா செய்து பிரார்த்தனை செய்து மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு பிரார்த்தனை செய்து மகானின் அடக்கஸ்தலத்தில் சரியாக 4:30 மணி அளவில் துவாவுடன் பூசப்படும். அந்த சந்தனம் பூசும் பொழுது நாம் என்ன நியத்து கோரிக்கைகள் மனதில் நினைக்கின்றோமோ அந்த ஹாஜத்துகளெல்லாம் நிறைவேறும் என்று பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்று அனைத்து மத ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமூக மக்களின் ஊர்வலத்துடன் எடுத்து செல்லப்பட்டு பூசப்படும். வழக்கமாக இந்த சந்தனக்கூடு தைக்கால் வைத்து 89 வருஷமாக நாங்கள் இதை சரியாமல் செய்து வருகின்றோம். எங்களின் உரிமையாகும். இதில் அனைத்து மத பக்தர்களும் அனைத்து சமூக மக்களும் கலந்து கொண்டு பயன்பெறுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் அடையங்கப்பா. இன்றைக்கி எங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் தான் இருக்கும். ஏர்வாடி தர்காவில் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 850 ஆண்டுகளாக சொல்கிறாங்க. இந்த சந்தனக்கூடு திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நபர்கிட்ட கேட்டு கொண்டிருக்கும் இந்த விழா எப்படி நடைபெறுகிறது, நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, ஒவ்வொரு அப்படி கேட்டு கொண்டிருக்கும். அந்த மாதிரி இங்கே இளைஞர்லாம் சேர்ந்து ஒரு எப்படி சொல்கிறது, இளைஞர் ஒற்றுமையாக சேர்ந்து ஒன்று கூடி இருக்கிறாங்க. அவர் பேச போயிட்டோம். வாங்க பேசலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். பேர் பாய்? என் பேர் சையத். ஓகே, நம்ம இந்த ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு விழா பற்றி நீங்கள் விவரம் சொல்லுங்கள். நம்ம 850வது ஆண்டு சந்தனக்கூடு விழா சொல்லப்படுறார்கள். இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நீங்கள் எந்த மாதிரிலாம் நடைபெற கொண்டிருக்கிறீங்க? இப்போ வந்துண்ணே இங்கே இதோட நம்ம ஏர்வாடி பாஷா சகிதாகி 854 நாள் இந்த திருவிழா நடத்தப்படுறோம். 850 ஆண்டு. இதில் எல்லா மதத்தினரும் கலந்துக்குவாங்க. அதே மாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து வெளி ஊர்கள்லேருந்து எல்லா இடத்துலேருந்து இங்கே கலந்துக்கிறது சிறப்பித்து தராங்க. இதை சிறப்படுத்துறது எப்படி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் எப்படி உங்களுடைய கருத்து என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நம்ம ஊருக்கு வராங்க அப்படின்னும் போது உங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன வராங்க, எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அது போக இங்கே புதுசாக இந்த வருஷம் ஒட்டம் வேறு வந்திருக்கு. இல்லை, இந்த புதுசு டிஃப்ரெண்டாக என்ன ஒட்டம் வந்திருக்கு இந்த வருஷம். யானை வழக்கம் போல் எப்பயுமே யானை வந்துடும். ஒரு 20 நாட்டிய குதிரை வந்திருக்கு. அப்போ கேரளா ட்ரம்ஸு அது மாதிரி எல்லாருமே பார்த்து சிறப்பிச்சுட்டு போகிறாங்க. இம்ரான் கான். நீங்கள் எத்தனை வருஷமாக இருந்து தருவீங்க? நான் இந்த ஏர்வாடி தான், இங்கே தான் இருக்கிறேன். நீங்கள் சங்கம் ஒரே? ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த நம்ம ஏர்வாடி சந்தனத்தை பற்றி சிறப்பு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? சிறப்புன்னு சொல்கிறத விட பாய், இப்போ எப்படின்னா இந்த நாடு எவ்வளோ பிரச்சனைகளில் போய்கிட்டு இருக்குது. நாடு தவிர்த்து இப்போ தமிழ்நாட்டிலே பல பிரச்சனைகள் போகுது. ஆனால் எங்கள் ஊரோட பெரிய சிறப்பு என்னென்னா எத்தனை வருஷம் எப்படி இருந்தாலும் ஒரே ஒற்றுமையாக இருப்போம், மத நல்லிணக்கமாக இருப்போம். இப்போ இந்த சந்தனக்கூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருவோம். இங்கே எத்தனை இது இருக்காங்களோ, அதாவது இங்கே ஒரு 6 டைப்பான ஆள்கள் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருவோம். உரிமையை கொடுத்து அவங்கவுங்க அந்தந்த வேலையை பார்ப்பாங்க. அப்படி ஒற்றுமையாக இருக்கனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாடோட எல்லாமே ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்குது. ஒரே ஜாதி பிரச்சனை அங்கே எங்கே இருக்கையில் எங்கள் ஊரில் இப்படி ஒற்றுமையாக இருக்கனால எங்களுக்கு அதே பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இந்த மத சம்மந்தம் வராங்க எல்லாரும் அதாவது ஒரு மதத்தினருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு இது கொடுத்துருவோம். இப்போ இந்த சந்தனக்கூடுங்கிறது ஒரு இஸ்லாம் பற்றி மட்டும் இல்லை. இப்போ ஒரு ஸ்டெப்பு ஒன்றும் இருக்குது. தூக்குறது ஒரு ஆளாக இருக்கும், அதை வேலை செய்கிறது ஒரு ஆளாக இருக்கும். எல்லா மதத்தினருக்கும் சம்மந்தப்பட்டது தான் இந்த ஒரு சந்தனக்கூடு. அதில் தான் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம்.
வேற இது அப்படி இப்படி இங்கெல்லாம் வந்து இந்த ஜாதி வேறுபாடு, இந்த ஜாதி அந்த ஜாதி, அதனால வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சந்தனக்கூடு எடுத்துட்டாங்க. எத்தனை மணிக்கு சந்தனக்கூடு ஸ்டார்ட் ஆகும், எத்தனை மணிக்கு சோடிப்பாங்க சந்தனக்கூடு, சந்தனக்கூடு சோடிச்சு இங்கே எத்தனை மணிக்கு போகும் அப்படின்றத. அதாவது இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கரெக்டாக 26 நாள் அப்படி நடக்கும் பாய். அதாவது ஃபஸ்ட்டு மௌலிதில் ஸ்டார்ட் ஆகி அடிமரம், கொடிமரம், இப்போ சந்தனக்கூடுன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் ஃபங்க்ஷன். அதாவது ஃபஸ்ட் நாள் ஈவினிங் ஃபுல்லாக வந்து ஊர் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு அங்கே போய் அவுளியாக்கு இதில் போய் பாத்தியா ஓதி எல்லாம் இது பண்ணிட்டு வருவோம். அடுத்த நாள் காலையில் அதிகாலை 2 மணிக்கு இங்கே சந்தனக்கூடு செய்கிற இடத்துலேருந்து எடுத்து இங்கே ஒரு பக்கத்துலேயே இங்கே மீன் மார்க்கெட் பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுவோம், அந்த சந்தனக்கூடை வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எல்லாம் இது பண்ணுவோம். அந்த கூடை செட் பண்ணுவோம். செட் பண்ணிவிட்டு அதுகாலே ஒரு 4 மணி 3:45 வந்து இங்கே வந்து கிளம்புவோம். அதாவது எங்களுக்கு வந்து ஹஜர்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு முன்னாடி போய் அந்த தர்காவோட இதில் வந்து வச்சுட்டு அங்கே வந்து அவுளியாக்கள் அந்த அடங்கியிருக்காங்களே அவங்க இதில் வந்து சந்தனம் பூசுவோம். அதுதான் இந்த சந்தனம் பூச வந்து கூட அங்கே வச்சக்கப்புறம் சந்தனம் பூசுவாங்க. ஆமாம், சந்தனம் பூசுவாங்க. சந்தனம் பூசி அதோட அந்த விழா, அதாவது சந்தனக்கூடு விழா நிறைவடையும். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு வந்து கொடி ஏற்றின கொடியே இறக்கும். அது இங்கேருந்து போன சந்தனக்கூடு இங்கேருந்து இங்கே காலைல 5 மணிக்குள்ள போகிறீங்க. சந்தன பூசினதுக்கப்புறம் அந்த கூடு வந்து எப்போ திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வருவீங்க? அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடை வந்து அந்த தர்கா கொண்டு போனால் அந்த கூடு தர்காலேருந்து திருப்பி ரிட்டர்ன் எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்களோ அங்கே கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒன்ஸ் கொண்டு போயிட்டா அங்கேயே வச்சு ஒரு 2 நாள் மட்டும் அந்த சந்தனம் கூட அப்படியே வச்சிருப்போம். வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரிச்சிருவோம். திருப்பிலாம் ரிட்டர்ன் வராதிங்க. ஆனால் முடியாத ஆளுங்க இருப்பாங்க, அவங்க வந்து இங்கே வந்து 2 நாள் சந்தனோடு வர முடியாத ஆளுக்கு இருப்பாங்க. அவங்க வந்து பார்க்கணும், அவங்களும் வந்து நம்ம அந்த பார்க்க முடியாத வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுனால இது. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நியரில் உள்ளவங்க ஒரு இடத்துலேருந்து கொண்டு போகிறாங்கன்னா ரிட்டர்ன் திருப்பி அங்கே கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த ஏர்வாடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த இடத்துல போய் வச்சுட்டு 1 நாள் இல்லை 2 நாள் வைப்பாங்க. பார்க்காதவங்களும் பார்த்துருவாங்க. அந்த ஒரு இது வந்து இந்த ஏர்வாடியோட இதில் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் வேறு ஊர் எதை எடுத்தாலும் உடனே கொண்டு போவாங்க. அந்த ஈவினிங்கை திருப்பி கொண்டு வந்துடுவாங்க, அதோட பிடிச்சிடுவாங்க. ஆனால் ஏர்வாடியில் 1 நாள் 2 நாள் வச்சுருப்பாங்க. வச்சு அந்த இது லைட்டிங்லாம் போட்டு அங்கேயே தர்காவோட அந்த இதுலேயே வந்து இருக்கும். அந்த ஒரு சிறப்பு இருக்குது ஏர்வாடி. மிக சிறப்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு நபர்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம். பக்கத்து நம்பர் இருக்காங்க, வாங்க பேசலாம். பாய், உங்கள் பேர்? பாய், என் பேர் அவுரங்கசீப். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே தான் வந்திருக்கீங்க? நான் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து மண்டபம் சொல்கிற ஊர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கேன். ஏறுவடி இந்த மாதிரி சந்தன குண்டா வந்து ஸ்பெஷலான குண்டா நம்ம ஊர் ஏறுவடி தான். ஏறுவடி என்ன சொல்ல எல்லா ஊர்ல இருந்து இங்கே தான் வருவாங்க. அதே மாதிரி இங்கே மற்ற ஊரில் வந்து யானை இந்த மாதிரி ஒட்டகம் இந்த மாதிரிலாம் வர்றது கொஞ்சம் சுலபம், கஷ்டம் தான். ஆனால் நம்ம ஊர் ஏறுவடியில் வந்து யானை பார்க்கலாம். அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு தேவை எல்லாமே வந்து எப்படின்னா வந்து நம்ம எல்லா பிள்ளைங்களுமே ஆசைப்படும் இந்த ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அளவுக்கு வந்து இங்கே மக்கள்லாம் நம்ம ஒற்றுமையாக இருப்பாங்க. எல்லோரும் வர்றவங்களும் நல்லா கவனிப்பாங்க. தர்கா பொறுத்தவரைக்கும் இங்கே வந்து மக்கள்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க. வர்றவங்கள வந்து நல்லா வரவிருப்பாங்க, எல்லாரும் அரவணைப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயுமே நமக்கு தேவையானது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். பார்க்குறதுக்குள்ள ஆச்சரியமாக இருக்குது, இந்த ஊரில் வந்து இப்படி ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒற்றுமையை வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்காயெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு புது இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் இந்த ஊருக்கு வந்தால். இந்த வருஷம் வரீங்களா, இது இப்போ தான் வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? நான் ஏதோ 2 வருஷம் வந்திருக்கேன். நான் வந்து வேலை ஆனால் வந்து ஏறுவடி தருவாங்க எப்பவுமே கலந்துக்குறோம். இங்கே இருந்தாலும் நீங்கள் சந்தோடனா கண்டிப்பாக வந்துடுவீங்க? அப்படி உண்மையிலே வந்துடும். ஏன்னா இங்கே உள்ள நண்பர்கள்லாம் நமக்கு நிறைய வட்டாரத்தில் வந்து நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளை கூப்பிடுவாங்க. உண்மையில வந்து எல்லா நண்பர்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். தொடர்ந்து பேசியிருக்கோம், அருமையாக பேசினாப்லான்னே, அதோட ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அண்ணனுக்காக என்ன சொல்லப்போனா வாங்க என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக சந்தனக்கூடத்தில் வந்து மிக சிறப்பாக நடைபெறும். நானும் வந்து கொண்டிருக்கிறேன். இது வந்து பல விஷயமா நான் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்காங்க. மதத்துக்குள்ள தொடர்ந்து ஒவ்வொரு நபரும் பேசி கொண்டிருக்கோம். இங்கே ஏழு தர சந்தனக்கூடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்கிட்டையுமே பேசி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறப்பா வாங்க பேசலாம். என் பேர் சைபு. எந்த ஊர்? வாலிநோக்கம். இங்கே வாலிநோக்கம் வந்திருக்கீங்க, இந்த சந்தனக்கூடத்தில் வந்திருக்கீங்க. எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? எப்படி என்ஜாய் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா, பயிலும் எல்லாரும் ஒன்றா இருப்போம், ஃப்ரெண்டு எல்லாருமே ஒன்றா இருப்போம். அவங்கள பார்க்குறதுக்காண்டி இங்கே வருவோம். எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நல்லா கிராண்டாக எல்லோரும் ஒன்றா சுற்றிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். இல்லை, இப்போ நம்ம வந்து 850வது ஆண்டு சந்தனக்கூடத்தில் நடக்குது. அந்த திருவிழாவில் வந்து இது மட்டும் இல்லாமல் இது என்ன டிஃப்ரெண்டாக போன வருஷத்துக்கு இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் என்ன தெரிஞ்சு உங்களுக்கு? அப்படியே போன வருஷம் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு, இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதனால் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, இப்போ வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக வாங்க. வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வேறு என்ன சொல்ல போகிறோம், வயலூர்லாம் நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இருந்தவங்க எல்லாருமே இப்போ வெளிநாடு போயிட்டாங்க.
அதாவது ப்ரோ என்ன சொல்கிறாப்லன்னா நாங்கள் வந்து ரொம்ப பேரை மிஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. உங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு நபர்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இங்கே ஏரோடி சந்தோஷத்தில் வந்திருக்கு நிறைய பேரை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் ஒரு நபர் இருக்கப்பல அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க எங்கே வந்திருக்காங்கன்னு கேட்போம். அவங்க பேர் என்ன? என் பேர் அம்பேத்குமார். நீங்கள் எந்த ஊர்? மேலப்பனையூர். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து ஆசிரியராக இருக்கேன். எந்த ஸ்கூலில் இருக்கீங்க? சின்ன ஏர்வாடி கிராமத்தில் ஆசிரியராக இருக்கேன். இந்த நம்ம ஏரோடி சந்தோடு வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து என்ன? நான் வந்து ஒவ்வொரு வந்து நான் வந்து செய்கிறேன் சின்ன ஏர்வாடியில். இந்த அதாவது சாதி சமயம் வந்து வேறுபட்டு நல்லா ஒற்றுமையோடு கொண்டாடக்கூடிய விழாக்கள் அது வந்து நல்லா சிறப்பாக இருக்குது. எந்த மதமும் எந்த சாதி இதுவுமே இல்லை. நல்லா ஒவ்வொரு இடமும் வந்து மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அளவுக்கு கூட்டம் கூடுது. அதனால் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விழா வந்து சிறப்படைய நான் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து என்ஜாய் பண்ணேன், நிறைய விஷயங்கள் சொல்கிறத ஷார்ட்டாக சொல்லி ரொம்ப எம்மதமும் சம்மதமும் எல்லாம் ஒன்று கூடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருமே சிறப்பாக நடைபெற கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பார்த்துருக்கோம் என்பதை சொல்லியிருக்காரு. ஏர்வாடி சந்தனக்கூட திருவிழா முன்னிட்டு நிறைய நபர்கிட்ட நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு நபரையும் கேட்டுக்கொண்டிருக்கோம். அந்த மாதிரி நான் பக்கத்தில் ஒரு நபர் இருக்காங்க, வாங்க பேசலாம். தம்பி உங்கள் பேர்? முகமது ராஹில். முகமது ராஹில். ராஹில். நீங்கள் எந்த ஊர்? திருச்சி. திருச்சி. இந்த சந்தனக்கூடாக்கு இப்போ தான் வந்திருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இத்தனோன்னு இருக்கையில வந்தது. இப்போ கொஞ்சம் பேச ஓகே. இது உங்களோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்க? அதாவது சந்தனம் வந்திருக்கீங்களா, இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து? இதை என்ன திருச்சியில் சந்தன கூட பார்த்துருக்கேன். அதை விட இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது, ஸ்பெஷலாக இருக்குது. எல்லாம் நிறைய கூட்டம் இருக்குது. திருச்சி மாவட்டத்தோட நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஏரோட சந்தனம் கொடுத்தோம்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? வேற என்ன, நான் இது வரைக்கும் கூண்டு பார்த்த வரைக்கும் நினைவு இல்லை. அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். கூண்டு பார்க்கணும் அப்படி ஆர்வலோட இருக்கீங்க. இருக்கேன். சரி, மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள். உங்களுக்கு கருத்து என்ன? கருத்து என்னன்னா, நான் பார்த்ததுலேயே இதுதான் பெஸ்ட்டான, இதுதான் நல்லா இருக்கு. நான் வந்ததுல இன்ன வரைக்குமே நல்லா இருக்கு, இனிமேல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது தம்பி என்ன சொல்ல அப்படின்னா, நான் வந்து பார்த்ததுலே நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கும், இதுவே நல்லா இருக்குன்றதாவது சொல்லியிருக்காங்க. எல்லா மாநிலத்திலும் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. தொடர்ந்து வேறு விஷயங்கள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்றத தொடர்ந்து கேட்போம். நம்ம ஏதாவது சொல்லணும்னா சொல்லிக்கோங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லா ஸ்டேட்லேருந்து சொல்கிறாங்க ஏர்வாடி சந்தனக்கூட. யூடியூப்ல நிறைய ரிவ்யூ பார்த்துருக்கேன். ஏர்வாடி சந்தனக்கூட என்ன ஸ்பெஷல் இருக்கு, நம்மள தான் சின்ன வயசுல போனோம், நம்ம ஒன்றும் நினைவு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி நான் ரொம்ப நாள் எங்கள் அம்மாட்டையும் சொல்லிட்டு, எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்க. எங்கள் அம்மா வந்து வாலிநோக்கம் கடலூர் ஒன்று இருக்கும், லாஸ்ட் ஊர், அங்கே தான் எங்கள் அம்மா ஊர். நான் அங்கே தான் இருக்கேன். 1 மந்த் முன்னாடி வந்தேன். சந்தனக்காண்டி இருந்து பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ நாள் இருந்து பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலியோட வந்திருக்காங்க. நானும் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதாவது என்ன சொல்ல நான் சந்தனோட பார்த்தே ஆகணும், கண்டிப்பாக பார்க்கணும். நான் இப்போ எவ்வளோ வந்திருக்கேன், வந்துட்டோம், அந்த சவுடை பார்த்துடணும். எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு அவட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாப்புல. பாங்க இன்னும் நல்லாயிருக்கும் சவுடு. இதோட சிறப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நீங்கள் வெளியூர் மாவட்டம் வந்து இருக்குது எங்கள் பெரிய நினைக்கிறோம். ஏன்னா எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பெருமையாக சொல்கிறாங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல விஷயம் தான். அது தொடர்ந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், ரொம்ப அருமையாக பேசுகிறீங்க. உங்கள் 2 தம்பி வாழ்த்துக்கள்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.